அவங்க வசதி வேற, எங்க வசதி வேற. அதனால அவங்க தம்பியை பத்தி சொன்ன உடனே பெரியத்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ பெரியத்த எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாம அவ இந்த வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு பார்த்து வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சி இங்க வந்தா. ஆனா நான் அப்படி இல்லையே. ஒன்னும் இல்லாதனா அவளுக்கு சரிக்கு சமமா மருமகளா வந்தது கண்மணிக்கு பிடிக்கல. அதனாலதான் என்ன ஏதாவது சொல்லி பெரியத்த கிட்ட மாட்டி விட்டு திட்டு வாங்க வச்சுக்கிட்டே இருப்பா. அப்பப்போ அவளும் என்ன மட்டம் தட்டி ஏதாவது சொல்லி வெறுப்பேத்துவா. ஆனா நான் அதை கண்டு காணாம போயிடுவேன். இப்ப புனிதா விஷயத்திலயும் என்கிட்ட போட்டி போடுறதா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. என் தம்பி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரக்கூடாது, கார்த்தி தான் வரணும்னு இவ்வளவும் பண்றா. இப்ப கூட புனிதாவை மாட்டி விட்டு பெரியத்த கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சு வீட்டை விட்டு துரத்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. விடுங்க மாமா, அவ என்ன நினைச்சாலும் ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் நினைக்கிறது தானே நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ கண்டும் காணாம இருக்க. ஆமா மாமா. சரி அதை விடுங்க, அது எதுக்கு இப்போ? இப்பதான் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதே. தாலி கூட பிரிச்சு போட்டாச்சு. ராசாத்திக்கு நாம செய்யற எல்லா விஷயமும் தெரியுது. தெரியட்டும் தெரியட்டும், அவளால என்ன பண்ணிட முடியும்? மாமா, இப்ப இருக்கிற ஒரே ஒரு வேலை புனிதாவையும் கபிலனையும் எல்லாரையும் ஏத்துக்க வைக்கணும். அத மட்டும் பண்ணிட்டா போதும், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். ஆமா, ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன் மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால முடியும். நீங்களே பெரியத்த கிட்ட பேசுங்க மாமா. இல்ல முடியாது, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப நம்ம பெரியம்மா கிட்ட பேசுற நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி இதை பத்தி பெரியம்மா கிட்ட பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம போய் அவங்க கிட்ட பேசணும்னா அது சுத்த வேஸ்ட் தான். நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும். ஆமா, அந்த கார்த்தி எப்படி? எதுக்கு மாமா, அவன் நல்ல பையன்தான். ஓ சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நாம கார்த்திட்ட பேசுவோம். இத பாரு, கண்டிப்பா அவன்கிட்ட நம்ம புனிதாவை பத்தி சொன்னோன்னு வச்சுக்கேன், அவன் கேட்டுப்பான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட சொல்லி அவன் மூலமாவே இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்ப்போம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியா மாமா. நாம அவங்க கிட்டே போய் பேசலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஓ, உங்க ரூட் இப்போ அப்படி போகுதா? நான் இருக்கிற வரைக்கும் புனிதா உன்னோட தம்பிக்கு கிடைக்க மாட்டான். கார்த்திக் கிட்ட தானே பேச போறீங்க. எப்படி அவன்கிட்ட பேசி கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். மாமா போலாமா? போலாம். மாமா, கோயிலுக்கு போயிட்டு போலாமா மாமா? இல்ல, கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கார்த்தியை பார்த்து பேசினா நல்லதே நடக்கும். அதான். சரி.
ஏய், என்னாச்சு? மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? அதான் இப்ப கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு வரோம்ல, அங்க போயிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசுவோம். அந்த விஷயமா தான் மாமா பேசணும். முதல்ல நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? எதுக்கு? மாமா, நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்ப சொல்லு, எதுக்கு சத்தியம் பண்ண சொன்ன? மாமா, நான் மட்டும் கார்த்தி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன். நீங்க வர வேண்டாம். நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும். இப்ப எதுக்கு நீ என்ன வேணாங்கிற? சரி, இப்ப நீ தனியா போய் என்ன பேசுவ? நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன் மாமா. இப்ப எதுக்கு நீ என்ன வர வேணான்னு சொல்ற? எனக்கு புரியல. இல்ல மாமா, எனக்கு என்ன அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்போ நாம பேச போறது கண்மணியோட சொந்தக்காரங்க கிட்ட. அவங்க உங்களை ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எனக்கு கெட்ட கோவம் வரும் மாமா. அப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் உங்களை வர வேண்டான்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பெரியத்தைக்கு நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரியக்கூடாது மாமா. நீங்க கபிலம் புனிதாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னால ஒரு பிரச்சனை வந்தா அது நான் என் குடும்பம்னு போயிடும். ஆனா நீங்க வந்தா குடும்பம் ரெண்டாயிடும் மாமா. ப்ளீஸ் நீங்க இங்கே இருங்க மாமா. இல்ல சத்தி, நான் போய் பேசிட்டு வரேன் மாமா. நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க, எங்கேயும் போக கூடாது. இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். போயிட்டு வரேன் மாமா. சரி. வா கண்மணி. என்ன இனி என்ன காணோம்? அவனை சாப்பிட கூப்பிடல? அக்கா அவங்க இல்லக்கா. ஏன், எங்க போயிட்டான்? ராசாத்தியும் இனியனும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. என்னமோ கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா புனிதா, அம்மா கூப்பிடாமலே வந்திருக்கா? புனிதா, நீ சாப்பிடல? இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நான் சித்தியோட சாப்பிடுறேன். புனிதா இங்க இருக்கா? ஒருவேளை ராசாத்தியும் இனியனும் சேர்ந்து கார்த்திக் கிட்ட புனிதா கபிலனை பத்தி பேச போயிருப்பாங்களோ? போயிருந்தாலும் போயிருப்பாங்க. எதுக்கும் நம்ம அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி தகவலை சொல்லுவோம். கண்மணி, எங்க போற? அத்தை, மழை வர மாதிரி இருக்கு, துணி காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வா. சரி அத்தை. சொல்லு கண்மணி. அம்மா, அந்த ராசாத்தியும் இனியனும் வெளியே போயிருக்காங்க. ஏய், அவன் பொண்டாட்டியே கூட்டிட்டு போயிருக்கான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? லூசாமா நீ? இனியனும் ராசாத்தியும் சேர்ந்து கார்த்திய பார்த்து புனிதா கபில விஷயத்தை பத்தி பேச போறாங்க. ஓ, அங்க போயிருக்காங்களா? சரி, போகட்டும் போகட்டும். என்னம்மா நீ இப்படி சொல்ற? போயிட்டா மட்டும் கார்த்திகிட்ட பேசி காரியத்தை சாதிச்சிட முடியுமா என்ன? அவனுக்கு புனிதா மேல ஏற்கனவே ஆசை இருக்கு. இப்போ புனிதா அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் கண்டிப்பா நம்புவான். மா, இப்போ நீ என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணணும்? கேளு, சொல்றேன்.
இத பாரு, இப்ப நான் சொன்னதை எல்லாம் கார்த்திக்கு பக்குவமா சொல்லி ஏத்தி விடு. மத்ததெல்லாம் நாம நினைச்சது தானா நடக்கும். சரிம்மா, நான் இப்போ உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி. வாங்க வாங்கக்கா, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்கக்கா, உட்காருங்க. என்னக்கா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மாமா வரலையா? இல்ல, நான் மட்டும் தனியா தான் வந்தேன். இதுக்கும் திரும்ப ட்ரை பண்ணுவோம். சொல்லுங்கக்கா. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. புனிதா கபிலன் 2 பேரும் லவ் பண்றாங்க. யார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறது? அக்கா இங்க இருங்கக்கா, வரேன். கண்மணி அக்கா ஃபோன் பண்றாங்க. வீட்டுக்கு ராசாத்தி அக்கா வந்திருக்காங்க. என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே. ஹலோ, சொல்லுக்கா. கார்த்தி, எங்க இருக்க? வீட்ல. அங்க இப்போ ராசாத்தி வருவா. அக்கா நீங்க லேட்டு, அவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, அவ உன்கிட்ட புனிதாவை பத்தி ஏதாவது சொன்னாளா? இல்லக்கா, இப்பதான் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் எடுக்க வந்துட்டேன். அப்பாடா, இன்னும் அவ மேட்ரை சொல்லல, தப்பிச்சோம். அக்கா புனிதா பத்தி ஏதோ சொல்ல வந்தியே? அது இருக்கட்டும், நீ இப்போ ராசாத்தி பக்கத்துலயா இருக்க? இல்லக்கா, பக்கத்து ரூம்ல இருக்கேன். ஃபோன் சார்ஜர் போட்டிருந்தேன், வந்தேன். நல்லதா போச்சு. கார்த்தி, நான் சொல்றத கவனமா கேளு. ராசாத்தி உன் கல்யாணத்தை பத்தி பேசதான் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கே வந்திருக்கா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுக்கா. அவ தம்பி கபிலனுக்கு புனிதாவை கட்டி வைக்கணும்னு அவளுக்கு ஆசை. என்னக்கா சொல்ற? யாருக்காகவும் என்னால புனிதா விட்டு தர முடியாதுக்கா. அக்கா புனிதானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்டா, அதான் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். நான் சொல்றபடி கேட்டு அதுபடி நீ நடந்துக்க, இல்லனா புனிதா உனக்கு கிடைக்க மாட்டா. நீ சொல்லுக்கா, நான் என்ன பண்ணும்? அவளுக்கு கபிலனை புனிதாக்கு கட்டி வைக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால உன்கிட்ட வந்து புனிதா கபிலன் 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லுவா. அவ அப்படி சொன்னதுனாலதான் ஏற்கனவே 2 சம்பந்தமும் போச்சு. அதுக்கப்புறம் அண்ணிய விட்டு பொண்ணு கேட்க வச்சா. அதுக்கும் அத்தை ஒத்துக்கல. இப்போ அதே மாதிரி அவங்க 2 பேர்கிட்ட சொன்ன மாதிரி உன்கிட்ட சொல்லுவா. இங்க பாரு, அவ என்ன சொன்னாலும் நீ நம்பாத. அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லுவா, விட்டா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லுவா. என்னக்கா சொல்ற? புனிதா கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஆனா ராசாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் சொல்லுவா. அதை எதையும் நீ நம்பாத. சரிக்கா, நான் நம்பல. புனிதா கபிலன் 2 பேரும் லவ் பண்ணல. டே, புனிதா போய் அந்த பையனை லவ் பண்ணுவாளா? அதுவும் கரெக்டு தான். சரி சரி, அவ உன்கிட்ட என்ன சொன்னாலும் நீ நம்பாத. அப்படியே கட் பண்ணி அனுப்பி விட்டுரு, சரியா? சரிக்கா. அப்பா. சாரிக்கா, ஒரு முக்கியமான ஃபோன் கால், அதான். சொல்லுங்கக்கா. பரவாயில்ல கார்த்தி, நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன், அது உன் காதுல விழலையா? ஃபோன் ரிங் ஆச்சுல, அதனால சரியா காதுல கேட்கல. இப்போ சொல்லுங்கக்கா, என்ன சொன்னாலும் தெளிவா கேட்கும். கார்த்தி,
புனிதாவை உனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. 2 குடும்பத்துக்கும் சம்மதம் தான். ஆனா புனிதாக்கு இதுல சம்மதம் இல்ல கார்த்தி. ஏங்கா புனிதாக்கு என்ன பிடிக்கலையா? அவளுக்கு கபிலனை பிடிச்சிருக்கு கார்த்தி. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நான் என்னக்கா பண்ணணும்? இல்ல, அவங்க ஒண்ணு சேரணும்னா நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். இப்போ என்னக்கா கபிலன் புனிதா லவ் பண்றதுனால எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும்? அப்படி சொன்னா தானே கபிலனும் புனிதாவும் ஒன்னா சேர முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீங்க கபிலனுக்கு புனிதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதானே? ஆமா கார்த்தி, இப்ப வாச்சும் புரிஞ்சுதே. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க. அதனாலதான். அக்கா, உங்களை என்னமோ நினைச்சேன்க்கா. ஆனா இப்படி உங்க தம்பிக்காக பொய் சொல்றீங்கல்ல? புனிதா யாரையும் லவ் பண்ணல, அவ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை கெடுக்க பாக்குறீங்க, அப்படிதானே? ஐயோ இல்ல கார்த்தி, சத்தியமா இல்ல. உண்மையிலேயே கபிலனும் புனிதாவும் லவ் பண்றாங்க. சாரிக்கா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க லவ்வே பண்ணட்டும். இப்ப அதனால என்ன ஆக போகுது? கல்யாணத்துக்கு முன்னாடி யாருமே லவ் பண்ணதே இல்லையா? அதெல்லாம் இந்த காலத்துல பெரிய விஷயமே இல்ல, விடுங்க. கார்த்தி, நீ புரியாம பேசுற. நான் புரிஞ்சுதாங்க பேசிட்டு இருக்கேன். கார்த்தி, அவங்க 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க. அக்கா விடுங்கக்கா. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு ஒண்ணுதான்க்கா. புனிதா தான் என் பொண்டாட்டி. அவ எனக்கு தான். இத மட்டும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. கார்த்தி. அக்கா போங்கக்கா. இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படியே சொன்னாலும் கல்யாணத்தை மீறி என்ன சொல்ல போறீங்க? புனிதா மாசமா இருக்கான்னு சொல்ல போறீங்களா? அவ எப்படி இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதுமா? அக்கா, இதுக்கு மேலும் நீங்க இதை பத்தி பேசுறதா இருந்தா வெளியில போங்கக்கா. இல்ல, நான் என்ன சொன்ன? அக்கா மரியாதையா போறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்தது சொல்லவா? போங்கக்கா வெளியில. திரன